Next 2.9 third sum x by x square plus 1 x minus 1 x plus 2 அப்படினு இருக்கு. இது எப்படி பிரிக்கலாம் பாருங்களேன். Let x by x square plus 1 into x minus 1 x plus 2 equal to இங்க பாருங்களேன். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வெறும் x ன்னு இருந்துச்சு, அப்படியே a by b by ன்னு பிரிச்சிட்டோம். ஆனா இந்த சம்ல பாத்தீங்கன்னா x க்கு ஸ்கொயர் இருக்குது. x க்கு ஸ்கொயர் இருந்ததுன்னா இத எப்படி பிரிக்கணும்னா இத மட்டுமே ரெண்டா பிரிக்கணும். எப்படி ax plus b அப்படினு பிரிச்சுக்கணும். இத மட்டுமே இந்த பிராக்கெட்டுக்கு மட்டுமே ax plus b அப்படினு பிரிக்கணும். எதனாலனாக்கா x க்கு ஸ்கொயர் வந்திருக்கிறதுனால ax plus b by x square plus 1 plus இந்த x minus 1 பாருங்க, போன சம் மாதிரியே இருக்கு பாருங்க, ஸ்கொயர் வரல x க்கு. அப்ப சாதாரணமா a by னு பிரிப்போம் இல்லையா, இங்க நம்ம a யும் b யும் யூஸ் பண்ணியாச்சு. அப்ப a b அடுத்த கான்ஸ்டன்ட் c by x minus 1. இதுல பாத்தீங்கன்னா இங்கேயும் ஸ்கொயர் இல்ல பாருங்க. அப்ப அதனால இதையும் அடுத்த c க்கு அடுத்தது என்னது d by x plus 2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இந்த பிரிக்கிறது மட்டும் தான் வித்தியாசம். x க்கு ஸ்கொயர் வந்திருக்கிறதுனால இந்த டேர்முக்கு மட்டும் ரெண்டா பிரிச்சுக்கணும், ax plus b அப்படின்னு. x க்கு ஸ்கொயர் வந்தாலே இந்த ஃபார்மேட்ல தான் பிரிக்கணும். இதுல இருந்து x by x square plus 1 into x minus 1 x plus 2 equal to, ஆக்சுவலா இது வந்து LCM எடுக்கிறோம் எல்லாத்துக்கும், எல்லா சமக்குமே அதான் செய்கிறோம். x square plus 1 x minus 1 x plus 2 இது LCM. இதில் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங்கை இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ x square plus 1 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன, இங்கே இருக்கிற ax plus b கூட ரிமைனிங்கை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் என்ன, x minus 1 into x plus 2 ப்ளஸ் இங்கே வருவோம். இங்கே என்ன இருக்குது, x minus 1 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இது கூட மல்டிப்ளை ஆகிடும். c இன்ட்டு x minus 1 மட்டும் கேன்சல் பண்ணுங்க. மீதி என்ன இருக்குது, x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு x ப்ளஸ் 2 ப்ளஸ் d கிட்ட வந்தீங்கன்னா இங்கே x ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது, x ஸ்கொயர் ப்ளஸ் 1 x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு x minus 1. இந்த x minus 1 நம்ம இடம் இருக்கிறதால இங்கே எழுதிக்கிறேன், x minus 1. இப்போ ரெண்டு பக்கமும் இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ x is equal to என்ன இருக்குது, ax plus b into x minus 1 into x plus 2 plus c into x square plus 1 into x plus 2 plus d into x square plus 1 into x minus 1. put x is equal to, x க்கு மேலே என்ன செய்யலாம், வரிசையில் வாங்க. x க்கு மேலே 1 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ 0 ஆகிடும். x க்கு மேலே 1 போடுங்க, 1 is equal to இந்த வேல்யூ அப்படியே 0 ஆகிடும். ஏன்னா இங்கே 1 போட்டிங்கன்னா 1 minus 1 0, இது 0னா டோட்டல் வேல்யூ 0. இப்போ இங்கே வாங்க, c இன்ட்டு x க்கு மேலே 1 தானே போடுறீங்க, 1 ஸ்கொயர்னா 1 plus 1 2, இங்கே 1 போட்டிங்கன்னா 3, இங்கே 1 போட்டிங்கன்னா இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இப்போ இது மட்டும் தான் கிடைக்கும். இப்போ 1 is equal to 2 into 3 6c. இப்போ c is equal to 6 மல்டிப்ளைல இருக்குது, c கூட டிவைடில் வந்துடும், 1/6 அப்படின்னு வந்துடும். c வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 1 போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இதை 0 ஆகணும்னா என்ன செய்யலாம். இப்போ நான் இதை 0 ஆகணும்னு நினச்சேன், எக்ஸுக்கு மேலே 1 போட்டேன். அடுத்து இதை 0 ஆகணும்னு நினைக்கிறேன், இப்போ எக்ஸுக்கு மேலே என்ன செய்யலாம், -2 போடலாம். பட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு போடுவோம், ஃபஸ்ட்லேருந்து போடுவோம். இப்போ -2 இஸ் ஈக்குவல் டு இங்கே -2 போட்டிங்க, இங்கே பாருங்களேன், -2 போட்டிங்கன்னா -2 + 2 இது 0. இப்போ டோட்டல் வேல்யூ 0 ஆகிடும். இந்த வேல்யூ அப்படியே 0 ஆகிடும். இங்கே -2 போட்டிங்கன்னா இந்த எல்லா வேல்யூமே 0 ஆகிடும். இப்போ இந்த வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும். d இன்ட்டு -2 போட்டிங்கன்னா 4 + 1 5, -2 போட்டிங்கன்னா -3, -2 is equal to -15d. இது வந்து d மட்டும் வேணும்னா இந்த -15 தான் வரும், ப்ளஸ் ஆகிடும், 2/15 அப்படின்னு ஆகிடும்.
என்னென்னா 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது சி வேல்யூவும் டி வேல்யூ 2 வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவேட்டிங் இன்னொரு வேல்யூ கூட கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ x is equal to 0ன்னு போடுங்க. எக்ஸுக்கு மேலே 0 போட்டிங்கன்னா 0 is equal to இங்கே 0 ஆகிடும். இப்போ b மட்டும்தான் கிடைக்கும். b இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு மேலே 0 போட்டிங்கன்னா -1, இங்கே எக்ஸுக்கு மேலே 0 போட்டிங்கன்னா 2. இப்போ இந்த வேல்யூவில் ஃபுல்லாக போட்டாச்சு. எக்ஸ் இடத்துலலாம் 0 போட்டாச்சு. ப்ளஸ் c இன்ட்டு இங்கே 0 போட்டிங்கன்னா 1, இங்கே 0 போட்டிங்கன்னா 2. ப்ளஸ் d இன்ட்டு இங்கே 0 போட்டிங்கன்னா 1, இங்கே 0 போட்டிங்கன்னா -1. இப்போ 0 is equal to -2b plus 2c minus d. சரிண்ணா? இப்போ இதில் நமக்கு c வேல்யூ தெரியும், d வேல்யூ தெரியும். ரெண்டுத்தையும் இதில் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா b வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு b வேல்யூ தானே வேணும், ஏன்னா சியும் டியும் தெரியும். இப்போ b வேல்யூ வேணும். இப்போ 2b தானே வந்துருங்க. -2b தானே வந்துச்சுனாக்கா ப்ளஸ் 2b இங்கே எழுதிக்கிறேன். -2b தான் வந்துருவோம். 2b equal to 2c minus d. 2c c value 1/6, 2c na 2/6 minus d value 2/15 equal to இந்த சைடில் என்ன இருக்குது? 2b இருக்குது. 2 2 2 த்ரோட்டாக 2 ஆல் டைப் பண்ணிடலாம். சிம்பிளிஃபை ஆகிடும். இப்போ b is equal to 1/6 minus 1/15. ரெண்டுத்துக்கு எல்சிஎம் 6க்கு 15க்கு எல்சிஎம் 6 15 எல்சிஎம் வந்து எடுப்போம். 3 போடலாம் 2 5 30 தான் எல்சிஎம். 30 எல்சிஎம் ரேட் பண்ணால் 5 5 into 1 5 ரேட் பண்ணால் 2 2 into 1 2 5 minus 2 3/30 3 and 30 அடிச்சிடலாம். 1/10 தான் b ஓட வேல்யூ. b வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்க 3 வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது? 4 வேல்யூ இருக்குது பாருங்கள். a b c d அப்படிங்கிற 4 வேல்யூஸ் இருக்குது. இப்போ இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு வேல்யூக்கு என்ன செய்யலாம்? இதில் ஹையஸ்ட் டிகிரி உள்ளது என்னன்னு பாருங்கள். இதில் ஹையஸ்ட் டிகிரி என்ன கிடைக்கும்? இந்த டேர்மில் பார்க்கணும். இந்த டேர்மில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபு கிடைக்கும் பாருங்கள். எக்ஸ் கியூபை கம்பேர் பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயரை கம்பேர் பண்ணலாம், x⁴ கம்பேர் பண்ணலாம். சரி, நம்ம வந்து ஒரு எக்ஸ் கியூபை கம்பேர் பண்ணுவோம். ஈக்குவேட்டிங் எக்ஸ் கியூப். x⁴ வராது பாருங்கள். ஏன்னா எக்ஸ் கியூப் இப்போ ஹையஸ்ட் டிகிரி அப்படின்னாக்கா எக்ஸ் கியூப் தான். இப்போ ஈக்குவேட்டிங் எக்ஸ் கியூப் எக்ஸ் கியூபை ஈக்குவேட் பண்ணுறோம். எக்ஸ் கியூப் என்ன கிடைக்கும் பாருங்கல்ல. எக்ஸ்னா எக்ஸ் கியூப். இப்போ எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் a. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் கியூபே இல்லை பாருங்கள். எக்ஸ் கியூப் இல்லைன்னாக்கா 0ன்னு அர்த்தம். 0 equal to பாருங்கள். மறுபடியும் பாருங்கள். எக்ஸ் கியூப் அதோட கோஎஃபிஷியன்ட் a. இந்த டைம் முடிஞ்சு போச்சு. இதில் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் கியூப் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் c. அடுத்து இதில் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் கியூப் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் d. இப்படி தான் கம்பேர் பண்ணணும். இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். என்னென்ன வேல்யூ தெரியும் நமக்கு? சியும் டியும் தெரியும். சியும் டியும் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் a கிடச்சிரும். இப்போ 0 is equal to சி வேல்யூ என்ன? 1/6 ப்ளஸ் டி வேல்யூ என்ன? 2/15. ஏற்கனவே என்ன இருக்குங்க? ஏ என்னன்னு வந்துடும் -a அப்படின்னு போட்டுருவோம். ஈக்குவல் டு இது ரெண்டுத்துக்கு அல்சியம் இது 30 தான். ரேட் பண்ணால் 5 into 1 5
டிவைட் பண்ணால் 2 2 into 2 4 9 9/30 அடிச்சிடலாம் பாருங்கள் 3ஆல் அடிக்கலாம் 3/10 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது மைனஸ் ஏயோட வேல்யூ. இப்போ ஏஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் தானே போடும் -3/10 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள் எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எல்லா வேல்யூவும் எடுத்து இதில் போட்டுருணும். இதில் ஏ பி சி டி இந்த 4 வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணால் தான் ஆன்சர். சரி, அந்த ஆன்சர் எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறதுங்கிறத நான் போட்டு காமிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் இங்கே இடம் இல்லைங்கிறதுனால நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி காமிக்கிறேன். இல்லை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஏயோட வேல்யூ இங்கே போட்டுருங்க, பியோட வேல்யூ இங்கே போட்டுருங்க, சியோட வேல்யூ இங்கே போடுங்க, டியோட வேல்யூ இங்கே போடுங்க. போட்டுருங்களா நீங்களே? அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏ உள்ள இடத்துல இந்த வேல்யூ, ஏ உள்ள இடத்துல என்ன இருக்குது -3/10x, பியோட வேல்யூ 1/10, சியோட வேல்யூ என்ன, டியோட வேல்யூ என்னங்கிறது இந்த இடத்துல போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். போடணும், அது போட்டால் தான் அதுதான் ஆன்சரே. ஃபைனல் ஆன்சரே அதுதான். இதுக்கு தனியாக இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறதுக்காக ஒரு மார்க் கொடுப்பாங்க. அதனால் ஏபிசிடி இந்த 4 வேலையும் கண்டுபிடிச்சி இதோட நிறுத்தக்கூடாது. நிறைய பேர் அதை செய்வாங்க. ஏபிசிடி கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு கண்டுபிடிச்சி இதோடு நிறுத்துவாங்க. நிறுத்தக்கூடாது. இந்த கண்டுபிடிச்ச வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சரியா?